மண்ணுலகு இருக்கின்றவரை தலைவர் மூப்பனார் புகழ் மானமும் வையகமும் இருக்கின்றவரை தலைவர் மூப்பனார் புகழ் நிலைத்திருக்கும். மூப்பனார் அவருடைய புகழை நாம் என்றும் மறக்காமல் காப்போம். நன்றி, வணக்கம். மேற்கு மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் நம்முடைய கோதண்டம் மற்றும் அவர்களை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அவருக்கு துணையாக இருந்த நண்பர்கள் நலன் விரும்பிகள் அத்துணை பேருக்கும் முதலிலே மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் பிறந்த தின விழாவினை சிறப்பாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளோடு நடத்துவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பணம் இருந்தால் மனம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பணம் இருப்பவர்கள் பலருக்கு மனம் இருப்பது கிடையாது. அதே நேரத்தில் பணம் இல்லாதவர்களுக்கு மனம் இருக்கும். ஆனால் அவர்கள் நினைத்தது போல உதவிக்கரம் நீட்ட முடியாது. தங்களுக்கே வேண்டிய அத்தியாவசிய பணிகளை செய்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கின்ற காலத்தில் தன்னுடைய கட்சி, தன்னுடைய மறைந்த தலைவர் அவர் நினைவாக கட்சியின் சார்பிலே குறிப்பாக தான் சார்ந்த பகுதியிலே இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள் தூய்மை பணியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை அன்னதானம் கொடுக்க வேண்டும். இது இறைவனுக்கு செய்யக்கூடிய பணி என்று நினைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு நம்முடைய கோதண்டம் அவர்களும் நிர்வாகிகளும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்திலே 234 தொகுதிகளிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் அவரவர் சார்ந்த திட்டங்களை, உதவி பணிகளை, மனிதநேய பணிகளை மக்களுக்கு தலைவர் மூப்பனார் 95வது பிறந்த நாளிலே மிக சிறப்பாக ஆட்சி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு மேடையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள், பல மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் தொடர்ந்து மக்கள் பணியையும் இயக்க பணியையும் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு செய்து கொண்டிருப்பவர்கள். பதவி, பணம் என்று எதிர்பாராமல் பெருந்தலைவர், மக்கள் தலைவர் பெயரிலே மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்ற ரீதியிலே வெற்றி தோல்விகளை தாண்டி இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருப்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தனி பெருமை.
இந்த கட்சி 3 தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள். பெருந்தலைவர் காமராஜரோடு இளைஞராக மாணவராக பணியாற்றிய மரியாதைக்குரிய தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து வளர்ந்த தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களை பெருந்தலைவரை குடும்ப தலைவராக ஏற்றுக்கொண்ட ஐயா மூப்பனாரோடு அரசியல் பணியாற்றியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 40-50 வயதுக்கு உட்பட்ட நண்பர்கள் எல்லாம் 25 வருடங்களுக்கு முன்பு தலைவர் மூப்பனாருடைய மறைவுக்கு முன்பு என்னுடைய தலைமையை ஏற்று என்னோடு பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். இப்படி 3 தலைமுறைக்கு சொந்தக்காரர்களாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொடர்ந்து வெற்றி தோல்விகளை தாண்டி உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையோடு நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர் முனவர் பாட்ஷா அவர்கள் கூறியது போல துப்புரவு பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என்பது பொருத்தமான ஒன்று, மகிழ்ச்சியான ஒன்று, மன நிறைவை தருகின்ற ஒன்று என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களுக்கு சனி ஞாயிறு கிடையாது, காலை மாலை கிடையாது, நேரம் காலம் கிடையாது. தொடர்ந்து பணி பணி பணி, கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வுக்கு சொந்தக்காரர்கள் என்று நான் இருகரம் கூப்பி உங்களை வணங்க விரும்புகிறேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற மகளிர் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் இந்த பகுதி அருகாமையிலே இருக்கின்ற பகுதியை சேர்ந்தவர்கள், தினந்தோறும் உழைக்கக்கூடியவர்கள், பல்துறையை சார்ந்தவர்கள், பல தொழில்களிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். உங்களை எல்லாம் இங்கே அழைத்து பெருந்தலைவர் காமராஜர் ஆசியோடு அவர் வழிவந்த மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் பிறந்த நாளிலே ஒரு சேர அமர வைத்து உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கப்படுகின்றது என்றால் உண்மையிலேயே இது வாழ்த்துக்குரிய பணி, பாராட்டுக்குரிய பணி, போற்றுதலுக்குரிய பணி, நன்றிக்குரிய பணி என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, தற்சமயம் தொலைக்காட்சியிலே சட்டமன்ற கூட்டத்தொடரை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு மிக அருமையான செய்தியை இன்றைக்கு தமிழகத்துடைய முதல்வர் வெளியிட்டிருக்கிறார். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த கட்சியோடும் கூட்டணி அறிவிக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மேல தனித்தன்மையோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நல்லவர்களோடு இணைய வேண்டும், நல்லவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களோடு இணைய வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உதவியாக இருப்பவர்களோடு இணைய வேண்டும். ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே எங்களுடைய கொடி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியை பார்த்தால் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார். அப்படி என்றால் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை, அதற்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் செயல்படுகிறோம். அப்படி நினைக்கும் போது இன்றைக்கு தமிழக அரசை பாராட்டக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அறிவிப்பு. குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக, உங்களுடைய சுகாதாரத்தை பேணுவதற்காக இந்த அறிவிப்பு.
நாங்கள் ஆட்சியில் இருப்பவரோடு கூட்டணி இல்லை என்றாலும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உதவிகரமாக இருந்தால் அதை பாராட்டுவது எங்களுடைய கடமை. அதை நாங்களும் நினைக்கிறோம். நாங்கள் இருந்தால் அதை செய்ய வேண்டும் என்று நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு தமிழகத்தினுடைய முதல்வர் பெயரிலே இருக்கின்ற காப்பீட்டு திட்டம் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் உயர்ந்திருக்கிறது என்ற அறிவிப்பை பார்த்தேன். அப்படி என்றால் உண்மையிலேயே மருத்துவமனைகளிலே நல்ல சிகிச்சைக்கு அடித்தளமாக உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பேணலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அத்தகைய நல்ல அறிவிப்பு கொடுத்த அரசுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நம்முடைய கோதண்டம் அவர்களோடு இணைந்து இங்கே இத்துணை நலத்திட்டங்கள், உணவு ஆகியவை கொடுப்பதற்கு அவரோடு துணை நின்று உதவி செய்து பணியாற்றிய மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் அவரை சார்ந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கை வைக்காதீங்க, கிட்ட வாங்க, பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க. சொல்லாமா? ரைட், ஆரம்பிக்கலாமா? அருமை பெரியவர்களே, ஒரு 10 நிமிடம் அமைதியாக இருக்க வேண்டும். பத்திரிகையாளர்களை சந்தித்ததற்கு பின்னால் உங்களுக்குரிய நலத்திட்ட உதவிகளை தலைவர் வாசன் அவர்கள் தொடங்கி வைத்து வழங்குவார். மறைந்த மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனாரது 95வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே சென்னையிலே
இன்றைக்கு மிகச் சிறப்பான முறையிலே 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கெல்லாம் நல்ல திட்டங்களும் அன்னதானமும் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் ஐயா மூப்பனாருடைய பிறந்த தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய விழாவாக மட்டுமல்லாமல் விவசாய விழாவாக, விவசாயிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விழாவாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக தலைவர்கள் தலையிடப்படாது, எங்களுடைய மாநில நிர்வாக விஷயம் அப்படின்னு வரை டி.கே. சிவகுமார் குறிப்பிட்டாரு. இது ஒரு மாற்றமான பதிலை நம்ம நீங்கள் கர்நாடகாவிலே தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது கண்டனத்துக்குரியது, ஏற்புடையது அல்ல. அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மனிதநேயத்தோடு தனக்கு கொடுத்திருக்கின்ற பதவியை வைத்துக்கொண்டு பணியாற்றக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். உயிருக்கு விலையே கிடையாது. அப்படி உயிர் போயிருக்கும்போது அதற்கு மனிதநேயத்தோடு தான் பதில் கூற வேண்டும், மனிதநேயத்தோடு அதை அணுக வேண்டும். இனிமேல் அதுபோல் நடைபெறாத வண்ணம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை ஆட்சியாளர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஐயா, போக்குவரத்து துறையில் வந்து இப்போ ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. டெண்டர் போடுற மாதிரி ஒரு செய்திகள் பரவிட்டு இருக்கு. அது வந்து மத்திய பிரதேச இந்தியா வட மாநிலத்துக்கு வந்து இந்த டெண்டர் கொடுக்கறதாகவும் ஓட்டுநர்களும் அது மூலிமா நியமிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு செய்திகள் பரவிட்டு, அது தவறான செய்தி என்று அத்துறையை சார்ந்தவர்களே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இன்னைக்கு வந்து கார் வந்து சிஎம் வந்து அறிவிச்சிருக்காரு. ஆல்ரெடி நிதியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் வேணுமா அப்படின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 100% மக்கள் பணி ஆற்ற வேண்டும். மக்கள் பணி ஆற்றி அந்தந்த சட்டமன்றத்திலே உள்ள அனைத்து துறைகளையும் முன்னேற்ற வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய நலன் பயில வேண்டும். அதற்கு அடித்தளமாகவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன வசதியும் உதவியாளர்கள் வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வரும் காலங்களிலே வசதி இல்லாத இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி மேலும் சிறப்பாக தொடரும் என்று நான் நம்புகிறேன். ஆல்ரெடி நிதி பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் இது தேவையா அப்படின்னு வந்து எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்கிறாங்க. மக்கள் பணி ஆற்றுவதற்கான வசதிகள் செய்து கொடுப்பது என்பது பல நேரங்களிலே அரசனுடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை அவர்கள் சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நிதி பற்றாக்குறை என்று நினைக்கின்ற தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு சொந்த வாகனங்கள் இருந்தால் இந்த வாகனத்தை திருப்பி கொடுத்து விடலாம். அதிலையும் மாற்று கருத்து இல்லை. உச்சநீதிமன்றத்தில் தமிழக சார்பாக வாதாடுவதற்கு 35 வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை இல்லாத அளவு. அதில் பாசி அவர்களும் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார். பாசி அவர்களும் தமிழக சார்பாக வாதாடுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? புரியல நீங்க சொல்லுங்க. சிதம்பரம் சொல்லுங்க சார். தமிழக அரசின் சார்பாக வாதாடுவதற்கு இதுவரை இல்லாத அளவு 35 வழக்கறிஞர்கள் நியமித்திருக்கு தமிழக அரசு. அதில் பா. சிதம்பரம் அவர்களும் ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்லை, அது அதிகாரப்பூர்வமான செய்தியா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தால் திறமையானவர்களுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக முதல்வருடைய மிக முக்கியமான அறிவிப்பு, முதல்வர் காப்பீட்டு திட்டம் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் உயர்ந்திருப்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்பு. இது போன்ற நல்ல அறிவிப்புகளை மக்கள் வரவேற்பார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இதனை வரவேற்கிறது. நன்றி. ஒரு மாணவனை 30க்கும் மேற்பட்டவர் அடிச்சு கொண்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் பல எம்எல்ஏக்கள் வந்து கேள்வி கேட்டுதான் இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இல்லை? பொதுவாக சந்தேகத்தின் அடிப்படையில் இறப்பு காவல்துறை இல்லை என்றால் அது ஏற்க முடியாத ஒன்று. அப்படி நடைபெறவே கூடாது. தகுந்த விசாரணை, உண்மை நிலை வெளிவர வேண்டும். இனிமேல் இது போன்ற சம்பவங்களுக்கு காவல்துறை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.